இல்லை, நான் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ம் அவுட்டு தான். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கூட காம்படிட் பண்ணுற போது கொஞ்சம் யோசித்து தான் பண்ணேன். பட் ஆனால் அந்த என்ன சொல்கிறது, அந்த டெக்னிக்கும் இதுவும் வச்சு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இன்னும் பயங்கரமாகவே பண்ணுறாங்க. ஒன்றும் காம்ப்ரமைசிங்கே கிடையாது. அப்படியே அவங்க லெவலும் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து கேஷ் ப்ரைஸ்க்காக பண்ணுறதை விட நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் ஷூஸ் கட்டினேன். அது வந்து ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் எனக்கு. அது கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்குது. சில இன்ஜுரிஸ்னால அப்படியே நானும் வேலை அப்படியே போகிறதுனால நான் வந்து கிரவுண்ட் பக்கமே போகாமலே ஆகிட்டேன். இப்போ மறுபடியும் கம்பேக் கொடுக்கணும்னு தோணுது. ரெடி ஆகிட்டு மறுபடியும் அப்கமிங் இயர்ஸும் இது 35 வரைக்கும் இருக்குது, அதுவும் பண்ணலாம். ப்ளஸ் வந்து வெட்ரன்ஸும் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் வந்து பசங்களை வந்து ட்ராக்கை சேஞ்ச் பண்ணாமல் சிங்கிள் ட்ராக்கில் போக வைக்கிறது தான் ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின். அவன் வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறானோ இல்லையோ நெகட்டிவாக போகாமல் பாசிட்டிவ் லைனில் போவான். அதுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஸ்போர்ட்ஸ். இது நல்ல ப்ரைஸ் மணி தான். அவங்களோட பேசிக் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மேலே போனோன்னாலே நம்மளுக்கு வந்து பிராண்டட் ஷூஸு சப்ளிமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்காக வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நல்லா நீ பெயின் வராமல் ஒரு கிரவுண்டில் அன்ஈவன் சர்ஃபேஸ்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா நல்ல பிராண்டட் ஷூஸ்லாம் போனோன்னா நியர்லி 5 to 7K வரும் ஷூஸே. அவங்களே அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த அமௌண்ட் வச்சு. அவங்க வேறு யாரும் நீடி தேவைப்படாது. ஸ்கூல் பசங்களுக்குலாம் வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. மேபி இது வச்சு அவங்க வந்து நல்லா குட் வேஸில் யூஸ் பண்ணிக்கலாம்.